ஓவர் ஹேங்கிங் பீம்ல செகண்ட் ப்ராப்ளம். இந்த ஓவர் ஹேங்கிங் பீம்னாலே மேக்ஸிமம் நீங்க பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ராக்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரா த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் த ஓவர் ஹேங்கிங் பீம் carrying a uniformly distributed load of 2 kilonewton per meter over the entire length and a point load of 2 kilonewton as shown in figure. So question A given கொடுத்துட்டாங்க. So no problem. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க ஏயும் பியும் இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட், பட் பிக்கு அப்புறம் ஒரு லோடு ஆக்ட் ஆகுதா? ஸோ அதான் ஓவர் ஹேங்கிங் எக்ஸஸா லோட் ஆக்ட் ஆகுது. அதுவும் மேல இருந்து லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப மேல இருந்து லோட் ஆனா கண்டிப்பா இந்த டிஃப்ளெக்ஷன் தான் உருவாகும். ஓகேவா? சோ இது கீழ இருந்து லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அது ப்ராப்ளம் கேண்டிடேட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல். ஏன்னா ஆர்ஏ உடைய வேல்யூ ஆர்பி உடைய வேல்யூ எதுவுமே நமக்கு தெரியாது. போன சம்ல ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருந்துச்சு, சிமெட்ரிக்கலா இருந்துச்சு. சோ ஆர்ஏ ஆர்பி உடைய வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். சோ இந்த சம்ல நமக்கு எப்படி ஆர்ஏ உடைய வேல்யூ தெரியாது, ஆர்பி உடைய வேல்யூ தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, சிம்பிளி சப்போர்ட்ல பண்ண மாதிரியே டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இதெல்லாம் அப்வர்ட் பாருங்க, ஆர்ஏ ஆர்பி ரெண்டுமே அப்வர்ட். சோ எதுல டவுன்வர்ட்? இங்க 2 கிலோ நியூட்டன்ங்கிறது பாயிண்ட் லோட். சோ 2 அப்படியே போட்டுட்டோம். யூடிஎல். சோ யூடிஎல் உடைய லோடு 2 தான். சோ 2 இன்டு இந்த யூடிஎல் எது வரைக்கும் ஆக்ட் ஆகுது? சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 6. சோ 2 இன்டு 6. சோ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆர்ஏ பிளஸ் ஆர்பி உடைய வேல்யூ 14 கிலோ நியூட்டன். அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுத்துக்கோங்க. சோ இது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன் என்னது? மைனஸ் 2 இன்டு இங்க இருந்து இப்போ இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 6. சோ மைனஸ் 2 இன்டு 6 போட்டுக்கேனா. நெக்ஸ்ட் இது B ல வந்து அப்வர்ட் டைரக்ஷன். சோ பிளஸ் RB இன்டு இந்த டிஸ்டன்ஸ் அளவு 4. சோ RB இன்டு 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? UDL இருக்குது. இது ஃபுல்லா ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணோம்? டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் லோட் இன்டு மொமெண்ட் ஆனது லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. அப்ப லோட் எவ்வளவு? 2. எது வரைக்கும் UDL ஆக்ட் ஆகுது? மொத்த டோட்டல் லென்த்துமே ஆக்ட் ஆகுது. சோ 6 இன்டு 6 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0. சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 36 இங்க மைனஸ் 12. இது இஸ் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிருங்க. சோ 12 வருது RB. இந்த RB உடைய வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ therefore RA is equal to 2. சோ 2 கிலோ நியூட்டன் கிடைச்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் RA உடைய வேல்யூ RB உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ ஒன்ஸ் அகைன். சோ இங்க பாருங்க டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ டவுன்வர்ட் C ல பாருங்க டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன் என்னது? மைனஸ். சோ மைனஸ் 2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் B பார்க்கணும். சோ B ல ஆக்ட் ஆக லோட் எடுத்துக்கணும். சோ அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆக லோட் எடுத்துக்கணும். சோ B. சோ இங்க பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி என்ன லோட் ஆக்ட் ஆகுது? ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. சோ டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 2. நெக்ஸ்ட் ஒரு UD ல ஆக்ட் ஆகுதா? சோ UD உடைய லோட் அளவு 2. சோ மைனஸ் 2 இன்டு இந்த டிஸ்டன்ஸ் அளவு 2. சோ அதனால 2 இன்டு 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பிளஸ் நான் ஆர்பி உடைய வேல்யூ மிஸ் பண்ணிட்டேன். இங்க சைடுல அதுக்கப்புறம் எழுதியிருக்கேன். சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆர்பி உடைய வேல்யூ வந்து அப்வர்ட். சோ ஆர்பி உடைய வேல்யூ வந்து 12. சோ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்பி உடைய வேல்யூ 6 கிலோ நியூட்டன் வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ பாருங்க. ஏ பார்க்கும்போது என்னென்னலாம் வரும்? சி இங்க இருந்து வரணும். சோ எல்லா லோட் எடுத்துக்கணும். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 2. நெக்ஸ்ட் இருக்குது ஆர்பி. ஆர்பி உடைய வேல்யூ 12. அது அப்வர்ட் டைரக்ஷன். சோ பிளஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? ஏல ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும். சோ ஏல லோட் ஆக்ட் ஆகிற லோடு எவ்வளவு? 2 பிளஸ் 2. ஏன்னா அப்வர்ட்னா பிளஸ் 2. சோ யூடிஎல் வந்து இங்க வந்து யூடிஎல் டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 2 இன்டு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் அளவு 6. ஓகேவா? அப்போ 2 இன்டு 6. சோ இது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 கிலோ நியூட்டன் கிடைச்சிடும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ராக்சர். ஷியர் ஃபோர்ஸ்க்கு ஒரு தடவை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ராக்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ராக்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நம்ம வரைஞ்சிடணும். சோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரைவீங்க? சோ இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. சோ மைனஸ் 2. சோ மைனஸ் 2 கீழே போட்டாச்சா? நெக்ஸ்ட் ஒரு யூடிஎல் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இன்க்ளைண்டா போடணும். சோ அதனுடைய வேல்யூ எவ்வளவு? மைனஸ். அதனுடைய யூடிஎல் லோடு 2 இன்டு அந்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு. சோ 2. சோ ஆன்சர் என்னது? மைனஸ் 6. அப்ப என்ன பண்ணும்? இங்க இருந்து இன்க்ளினேஷனா ஒரு 6 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆர்பி. அது வந்து அப்வர்ட் போகுது. அப்வர்ட்னா என்னது? பிளஸ். ஆர்பி உடைய வேல்யூ எவ்வளவு? 12. சோ 12 உடைய ஆன்சர் 6. அப்ப என்ன பண்ணும்? இந்த லைனுக்கு மேல கொண்டு போயிடும். சோ பாசிட்டிவ்னா அப்வர்ட் மேல. ஓகேவா? 6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு யூடிஎல் இருக்குது. சோ யூடிஎல் அது வந்து எப்படி? டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ டவுன்வர்ட் டைரக்ஷனால மைனஸ். சோ யூடிஎல் உடைய லோடு எவ்வளவு? 2 இன்டு அந்த டிஸ்டன்ஸ் அளவு மொத்தம் டிஸ்டன்ஸ் 4. சோ 4 எவ்வளவு? மைனஸ் 2. அப்ப என்ன பண்ணும்? இங்க இருந்து திரும்ப என்ன பண்ணும்?
-2 இங்க ஏக்கு -2 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் RA உடைய வேல்யூ என்னது? அது வந்து அப்வர்ட்ல போகுது. சோ பிளஸ் RA உடைய வேல்யூ 2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 0. சோ அப்ப 0ல இருந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இங்க பாருங்க மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் போயிருக்குது. பாசிட்டிவ் இப்போ இந்த சைடுல இருந்து நம்ம ஃப்ரம் த ரைட் சைடுல இருந்து வந்துச்சுன்னா திரும்ப மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் சைடு போயிருக்குது. எப்படி வேணாலும் நீங்க போடலாம். தப்பு கிடையாது. நான் இந்த சைடுல இருந்து இப்ப நான் இந்த சைடுல இருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இங்க எங்க மைனஸ்ல இருந்து பாசிட்டிவோ இல்ல பாசிட்டிவ்ல இருந்து எங்க மைனஸ் வருதோ அந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் லெக்சர் உருவாகும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுங்க இங்க மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் சைன் ஆகுதா? சோ இந்த பாயிண்ட்ல தான் என்னது நேரா ஒரு லைன் போட்டுக்கோங்க. சோ அதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. சோ டிங்கிற ஒரு நேம் கொடுத்திருக்கேன் நான். A B C ஆல்ரெடி இருக்குது. அதனால டிங்கிற ஒரு நேம் கொடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன கண்டு ஷியர் ஃபோர்ஸ்க்கு தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் லெக்சர் எழுதிருக்கோம். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் இப்ப நம்ம D க்கு எழுதணும். அப்ப ஈஸியஸ்டா இந்த இடத்துல மட்டும் போட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிரும். இல்ல இங்க இருந்து போட்டீங்கன்னா எல்லா வேல்யூவும் கால்குலேட் பண்ணும். அதனால சிம்பிளஸ்ட் வே என்னது இந்த சைடுல இருந்து நம்ம ஃப்ரம் த லெஃப்ட் சைடுல இருந்து கால்குலேட் பண்றதா மொத்தம் 2 வேல்யூஸ்லயும் முடிஞ்சிரும். ஓகேவா? அப்போ அப்வர்ட் இப்ப RA எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியாது. அதுதான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். சோ அப்வர்ட்னால என்னது பிளஸ் RA அப்படி போட்டாச்சு. ஷியர் ஃபோர்ஸ்ல வந்து சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ RA நெக்ஸ்ட் இந்த டிக்கு ஏக்கும் டிக்கும் இடையில ஒரு யூடிஎல் இருக்கா? அப்ப டிஸ்டன்ஸ் அப்போ ஷியர் ஃபோர்ஸ்ல யூடிஎல் இருந்துச்சு என்ன பண்ணும்? லோட் இன்டு டிஸ்டன்ஸ் தான். அப்போ அந்த இதனோட யூடிஎல் லோட் எவ்வளவு 2 அது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -2 இன்டு ஏக்கும் டிக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது x இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ RA உடைய வேல்யூ 2 -2x இஸ் ஈக்குவல் டு 0. இந்த -2x இந்த சைடுல இருக்கிற பிளஸ் 2x அந்த சைடு போகும்போது -2x -2 மைனஸ் கேன்சல். சோ x இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அளவு 1 மீட்டர். அது நீங்க என்ன பண்ணுங்க இப்போ இந்த டயக்ராம்ல திரும்ப அந்த டயக்ராம் போட்டு வரைஞ்சிட்டு திரும்ப அந்த டிஸ்டன்ஸ் அப்போ ஏக்கும் பிக்கும் மொத்தம் 4 மீட்டர் தெரிஞ்சிச்சு. சோ அப்போ D உடைய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம D உடைய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்போ என்ன பண்ணுங்க அதே மாதிரி டயக்ராம் போட்டு எக்ஸஸா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு D குறிச்சிட்டு மார்க் பண்ணிட்டு சோ அதோட டிஸ்டன்ஸ் அளவு 1 மீட்டர் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. சோ மொத்த டோட்டல் 4 மீட்டர். இப்போ A க்கு D க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். அப்ப ரிமைனிங் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? 3 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இப்போ நம்ம பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த டயக்ராம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டயக்ராம் வச்சு தான் இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம்? பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ண போறோம். சோ பெண்டிங் மொமெண்ட் அட் C பாருங்க இந்த இடத்துல லோட் இருக்கு பட் வந்து டிஸ்டன்ஸ் இல்ல. ஆனா அந்த பாயிண்ட்ல தானே. அதனால பெண்டிங் மொமெண்ட் அட் C இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் B பாருங்க. சோ B ல ஆக்ட் ஆகுற இந்த லோடை எடுத்துக்க கூடாது. சோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லோடு இருக்குது. ஒரு லோடு வந்து UDL இன்னொரு லோடு வந்து பாயிண்ட் லோட். சோ பாயிண்ட் லோட் ஃபர்ஸ்ட் வரலாம். சோ பாயிண்ட் லோட்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -2. இப்போ மொமெண்ட்ல பாயிண்ட் லோட் ஆனிச்சுன்னா என்ன பண்ணும்? லோட் இன்டு டிஸ்டன்ஸ். இது UDL ஆனிச்சுன்னா என்ன பண்ணும்? லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. இப்போ அதை நம்ம பண்ண போறோம். சோ இங்க பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இருக்குது ஒரு பாயிண்ட் லோட். சோ -2 இன்டு C க்கும் B க்குள்ள டிஸ்டன்ஸ் அளவு 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு UDL ஆக்ட் ஆகுதா? சோ அது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் லோட் எவ்வளவு 2. டிஸ்டன்ஸ் அளவு B க்கும் C க்குள்ள டிஸ்டன்ஸ் 2. சோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 8 கிலோ நியூட்டன் per மீட்டர் வந்துருது மைனஸ். ஓகேவா? இப்போ பெண்டிங் மொமெண்ட் D. இப்போ D கண்டுபிடிக்கும் போது இதுக்கு ஒரு பாயிண்ட் லோட் 2 பாயிண்ட் லோட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு UDL இருக்குது. ஓகேவா? நீங்க தனித்தனியா UDL போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு பாயிண்ட் லோட் இருக்கா? சோ அப்ப என்ன டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன் என்னது? மைனஸ். அப்போ 2 இன்டு எது வரைக்கும் பார்க்கணும் டிஸ்டன்ஸ்? இப்போ D வரைக்கும் பார்க்கணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 5 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் எழுதியிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மைனஸ் இது வந்து UDL -2 இன்டு இவ்வளோ இப்போ D வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணுமா? அப்ப எவ்வளவு டோட்டல் இது வரைக்கும் 5. அப்போ 5 இன்டு 5 டிவைட் பை 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பிளஸ் இது வந்து அப்வர்ட் டைரக்ஷன். சோ பிளஸ் RB உடைய வேல்யூ அளவு 12. B ல இருந்து D வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 3. இந்த மாதிரியும் சம் பண்ணாலும் 1 கிலோ நியூட்டன் per மீட்டர் தான் வரும். அதே மாதிரி இல்ல எனக்கு இப்படி பண்ண பிடிக்கல அப்படின்னு எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி -2 இன்டு C ல இருந்து D வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 5 அது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த UDL பாருங்க எப்படி போடலாம் அப்படின்னா -2 இன்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் டிஸ்டன்ஸ் 2 இன்டு 2 டிவைட் பை 2 போட்டு பிளஸ் எது வரைக்கும் பார்க்கணும்? D வரைக்கும். அப்போ +3 அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும்? இங்க ஒரு UDL இருக்கா? அப்ப -2 இன்டு 3 இன்டு 3 டிவைட் பை 2. எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஆன்சர் இதுதான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் A பாக்குறோம். சோ இந்த ஃபுல்லா எடுத்துக்கணும். சோ அதுக்கு முன்னாடி ஒரு லோடு இருக்குது. A ல ஆக்ட் ஆகுற லோட எடுத்துக்க கூடாது. சோ டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -2 இன்டு C ல இருந்து A வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு மொத்தம் 6. சோ 6. நெக்ஸ்ட் இந்த UDL ஃபுல்லா ஆக்ட் ஆகுது. அதனால ஃபுல்லா எடுத்துக்கலாமா? சோ -2 இன்டு இந்த டிஸ்டன்ஸ் அளவு 6 இன்டு 6 டிவைட் பை 2. நெக்ஸ்ட் அப்வர்ட் டைரக்ஷன் ஒரு போதா? சோ பிளஸ் 12 RB உடைய வேல்யூ 12.
இன்டூ பில இருந்து ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 4. அது நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 0ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். எப்படி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைவோம்? C உடைய வேல்யூ 0. ஓகேவா? இங்க நான் Bன்னு குறிச்சிருக்கேன். இங்க C மாத்திக்கோங்க. C. அப்ப C உடைய வேல்யூ 0. A உடைய வேல்யூ என்னது? அதுவும் 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இந்த இடத்துல நான் நேம் மாத்திட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? பெண்டிங் மொமெண்ட் அப்புறம் பெண்டிங் மொமெண்ட் B. Bக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு? 8 வந்துச்சு. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணுங்க? 8. இது UDL. அதனால என்ன பண்ணும்? பாராபோலிக்கா போடணும். திரும்ப இது எல்லாமே மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து Dல வந்து வேல்யூ 1. அதுவும் UDL தான். அப்ப இங்க இருந்து என்ன பண்ணும்? 1க்கு மேல கொண்டு போனீங்கன்னா பிளஸ். சோ அதுவுமே பாராபோலிக் தான். நெக்ஸ்ட் இருக்குது ஏல 0. திரும்ப அது வந்து UDL தானே. சோ அதுல இருந்து A கனெக்ட் பண்ணும்போது அதுவும் பாராபோலிக் தான். ஓகேவா? அப்ப இதுவும் பாராபோலிக் தான். இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுதா? அப்ப சைன் சேஞ்ச் ஆகுற இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம நேம் பண்ணிக்கணும் E. சோ போன தடவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்ததுனால நான் இந்த இடத்துல x1ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்க பிளஸ் போடணும், இங்க மைனஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப என்ன ஆகுது? டாப் பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு சேஞ்ச் ஆகுது. சோ இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் வந்து E. இந்த இடத்துல Eன்னு குறிச்சுக்கோங்க. சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து x1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெண்டிங் மொமெண்ட் அட் E கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட் அபவுட் E கண்டுபிடிக்கணும். E எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்ப RA இன்டு அப்வர்ட்னா பிளஸ் தானே. அப்ப RA இன்டு இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ x1. பாயிண்ட் லோட்னால லோட் இன்டு டிஸ்டன்ஸ் தான். சோ x1. நெக்ஸ்ட் ஒரு UDL மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. Aக்கும் Eக்கும் ஒரு UDL மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. சோ UDL உடைய வேல்யூ 2. டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதா? அப்போ UDLனால என்னது? லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2 தான் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் RA உடைய வேல்யூ 2 into x1. இது இந்த 2 கேன்சல் ஆயிரும். சோ x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. சோ நெக்ஸ்ட் என்னது? x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இத வந்து நான் இஸ் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிறேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல். அப்ப இந்த x1 நான் திரும்ப இந்த சைடே கொண்டு வந்துறேன். சோ x1 ஸ்கொயர் டிவைடட் பை x1. இங்க ஒரு x1 மேல ஒரு x1 கேன்சல் ஆயிடுச்சு. therefore x1 is equal to 2. அப்போ A க்கும் E க்கும் டிஸ்டன்ஸ் அளவு 2 மீட்டர்.